ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹூக் பட்டி, ஐ பட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டி மொத்தம் 6 பீஸ் இருக்கணும். மெயின் கிளாத் 2, எக்ஸ்ட்ரா கிளாத் 4. இப்போ 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு மீதி 4 பீஸை ஆப்போசிட் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு எக்ஸஸ் நம்ம வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ 1/4 இன்ச் வச்சு சென்டரில் தையல் போட்டுக்கலாம். இதோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம துணி தைக்கும்போது அந்த தையலோட அளவு வந்து 2லேருந்து 2.5 2.25 வச்சு தைப்போம். இப்போ டம்மி தையல் வைக்கிறதுக்கு அந்த நம்பரை 4ல் வச்சுருங்க. வச்சுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விடும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவை நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டர் நேட்ச்லேருந்து ஒரு 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்லோப் கொடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கர்வ் கொடுத்தீங்கன்னா போதும். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ப்ளவுஸ்லேயும் அந்த அளவுக்கு தான், பாடியிலையும் அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம். 1/4 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். அங்கே ஒரு நேட்ச் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டில் 1.5 இன்ச் நம்ம கீழே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 இன்ச் வச்சுட்டு இதில் ஓர தையல் போடணும். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் தையல் போட்டோம். இப்போ வந்து ஓரத்தில் போடணும். நல்ல கார்னரே போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து டாட் வைக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டதையும் சென்டரையும் ஈவனாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் நேராக ஒரு மடிப்பு வரும். அப்படி இல்லை கட்டிங் போடும்போது நம்ம மார்க் பண்ணதையே 2 பக்கமும் நீங்கள் மெஷர் பண்ணிட்டு கூட டாட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஃபினிஷ் ஆன இடத்துல தைக்கும்போது லாக் பண்ணணும். அதே மாதிரி இந்த டாட் முடிக்கும்போது கொஞ்சம் வளர்த்தி விட்டு கட் பண்ணுங்கள். 2 டாட்டும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஷோல்டரை ஈவனாக மடிச்சுட்டு டாட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவை பார்த்துட்டு மேட்ச் போட்டுக்கணும். ஹூக் பட்டி பக்கத்தில் உங்களுக்கு வந்து 2.25 இன்ச் இருக்கணும். பாருங்கள், இப்போ 4 இன்ச் வச்சுருக்கேன். 1.25 இன்ச்சுக்கு டாட் வச்சேன் அப்படின்னா மீதி வந்து 2.25 இன்ச் கரெக்டாக இருக்கும். இது 2.5 2.25 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அளவு. கொஞ்சம் பெரிய அளவாக இருந்தால் 3 வரும், அதுக்கு மேலே வராது. சின்ன அளவாக இருந்தால் 2 வரும், அதுக்கு கம்மியாக வராது. இப்போ இந்த டாட்டை மார்க் பண்ணி ஒரு மேட்ச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த கர்வை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். பட்டியில் அப்போ தான் கரெக்டாக உட்காரும். பட்டி கொஞ்சம் கர்வ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால். அதே மாதிரி இதில் வந்து 2 பக்கமும் நம்ம உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஆப்போசிட் கரெக்டாக வரும். இல்லைனா 2ம் ஒரே பக்கமாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம டாட் 1.25 இன்ச் வச்சுருக்கோம் அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு நம்ம லென்த்து வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். டாட்டோட அகலம் வந்து 1.25 வச்சுருக்கோம். லென்த்து வந்து 2 2.25 வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது 1/1 தைக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு வந்து அந்த சின்ன பீஸ் மேலே வரும், இன்னொரு பக்கம் வந்திங்கன்னா பெரிய பீஸ் மேலே வரும் மடிக்கும்போது. அப்போது உங்களுக்கு அது நம்ம ஆப்போசிட்டில் தான் தைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். நெக்ஸ்ட்டு சென்டர் டாட் வந்து இப்போ ஈவனாக அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1/4 இன்ச் எடுங்க. 2.25 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுவும் இதே மாதிரி தான். அந்த தையலை நீங்கள் எப்போ வந்து டாட் பிடிச்சாலுமே அதை வளர்த்தி விட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் அது பிரிஞ்சு வராது. இல்லைனா அந்த இடம் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது 2லேயுமே போட்டதுக்கப்புறமா சென்டர் டாட் வந்து கரெக்டாக அந்த டாட்லேருந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டில் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இங்கேயும் 1/4 இன்ச் தான் பிடிக்கணும். 1/4 இன்ச் பிடிச்சிட்டு ஒரு 3 3.5 3.25 இவ்வளோ தான் அதோட அளவு. நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் ஒரு அளவு இருக்கும், அந்த அளவு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டாட்லேருந்து ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸில் வர மாதிரி எடுக்கணும். அப்போ உங்களுக்கு 2.25 இன்ச் வரும். 3.25 இன்ச் வரும். 3.5 3.25 அந்த மாதிரி வரும்.
நெக்ஸ்ட்டு அந்த நம்ம நேட்ச் போட்டு வச்சுருக்கிற பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுட்டு அப்படியே இதில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக அந்த நேட்ச் போட்டதும் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக வருது. இதை நீங்கள் சும்மா இப்படி வச்சு ஈவனாக வச்சு தைச்சிங்கனாலுமே கரெக்டாக வரும். அது கிராஸாக வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் யோசிக்க வேணாம். அது ரெண்டும் ஈவனாக வச்சுட்டு இந்த டாட்டை மட்டும் மடித்து கொடுத்துக்கோங்க. எந்த சைடு வேணால் மடிச்சுக்கலாம், மடித்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பீஸ் முடிஞ்சிச்சு, அந்த 2 தைச்சி வச்சது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா எக்ஸ்ட்ரா, அதை வந்து இதில் வச்சுட்டு அதுக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அளவுகள் அப்படியே கரெக்டாக வருது பாருங்கள். அதை நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னா அந்த அன்னிவனே வராது, எக்ஸ்ட்ரா வராது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இந்த சென்டரில் வந்து ஒரு சின்ன சின்ன நேட்ச் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் தைக்க நிறைய மெத்தட் இருக்குது. நான் ரொம்ப ஈஸியாக எது இருக்குமோ அது சொல்லிகிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டாட் வந்து பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இல்லை பிடிச்சிருந்துன்னா கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு படிமான தையல் போட்டோன்னா ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் உள் பக்கம் திருப்பி பார்க்கும்போது. ரெண்டாவது ஓவர்லாக்லாம் இல்லை அப்படின்னா கூட நம்ம இதுவே உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இந்த சைடில் இருக்கிற எக்ஸஸ் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துகிட்டு வந்து சைடில், அதாவது சைட் ஜாயின் பண்ணுற இடம் அதை வச்சு பாருங்கள். அதை ஈவனாக வச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க நல்லா அழகாக. செட் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸஸ் வருதோ அந்த இடத்துல ஒரு நேட்ச் போட்டுட்டு அதை மடிச்சு அடிச்சிடலாம். இப்போ இந்த சைடில் ஒரு நேட்ச் போடுறோம், அதே மாதிரி ஹூக் பட்டி ஐப்பட்டி சைடும் ஒரு நேட்ச் போட்டுக்கலாம். இந்த சைடில் எவ்வளோ தூரம் மடிக்கிறோமோ அதே அளவுக்கு அதுவும் நம்ம ஒரு நேட்ச் போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸ் இருந்தால் நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கலாம். இப்போ இல்லை அப்படிங்கும்போது நம்ம பாடியில் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னும் போது நாமளே வந்து இதுக்கு ஈக்குவலாக நம்ம போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மடித்து தைச்சிடலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடித்து நல்லா கார்னரே ஒரு தையல் போடுங்க, நீட்டாக ஃபினிஷிங் வரும். இதுக்கப்புறம் ஹூக் பட்டி ஐப்பட்டி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இதில் வி பட்டி வச்சோம், ஸோ அதனால் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்துருங்க. ஏன்னா இங்கேயும் போட்டால் இன்னொரு வாட்டி அது ஒரு நிறைய டைம் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹூக் பட்டி ஐப்பட்டி வச்சதுக்கப்புறமா அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா சைடுமே ஈவனாக வந்திருக்கு. நம்ம மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1/2 இன்ச் தான் வச்சுருக்கோம். அதே 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இது 2 பக்கமே இனிமேல் தான் ஷோல்டரில் 2 பக்கமே இனிமேல் தான் ஃபினிஷிங் ஆக போகுது. ஸோ அதனால் லாக் பண்ணணும்னு இல்லை. நெக்ஸ்ட் இப்போ இந்த கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு வந்து நல்ல பக்கத்து மேலே வைக்கலாம். வச்சு அப்படியே தைச்சிட்டு வரலாம். ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில் தைச்சிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயுமே ஒரு குட்டி குட்டி நேட்ச் போட்டுக்கலாம். நேட்ச் போட்டுட்டு இந்த ஜாயிண்ட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணி, இப்போ நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணி மேல் பக்கமாக ஒரு தையல் போடுங்க. இது வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதாவது பிரிஞ்சும் வராது ஈஸியாக. இப்படி வச்சுட்டு இப்போ மேலே நம்ம அந்த கிளாத் மேலேயே போடலாம். அதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம இப்போ வச்சோம் இல்லையா, அது மேலேயே போடுங்க, கரெக்டாக வரும். ஒன்றும் இல்லை, அந்த ஜாயிண்ட்டு நல்லா அழகாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த எக்ஸஸை இப்போ கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ என்ன ஆகும், ஒரு வேளை அந்த ஹெம்மிங் பிரிஞ்சுதுன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்க பிசுறெல்லாம் தெரியாமல் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். அப்படி இல்லை, நம்ம ரெண்டு பீஸாக மடித்து கொடுக்கலாம், அந்த மாதிரியும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக ஆன மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரியும் இருக்காமல் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த எக்ஸஸை கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள், இல்லைனா நெக்கும் சேர்த்து கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு டம்மி தையல் போட்டுடலாம். இங்கேயும் சென்டரில் போடுங்க. டம்மி தையல் போடும்போது மட்டும் சென்டரில் போட்டோன்னா ஹெம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹெம்மிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அதை பிரித்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. எப்போவுமே இது தைக்கும்போது ஒரு வாட்டி இப்படி அளந்து பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஏதாவது அன்ஈவன் வந்ததுன்னா கூட ஒரு 1/4 இன்ச் வந்ததுன்னா ஓகே. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இப்போ 1/4 இன்ச்சு தான் நமக்கு வருது. இப்போ நம்ம இந்த கார்னர்லேருந்து தைச்சிட்டு வரோம். இப்படி தைக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஷோல்டர்லேருந்து கூட நம்ம தைக்கலாம். இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி. ஆனால் அது அவ்வளோவா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தைச்சி பழகிறது நல்லது. இப்போ இந்த தையலோட இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சும் போக வேண்டாம். அதுக்காக ரொம்ப 1/4 இன்ச்லேயே நின்ற வேண்டாம். கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கும் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் நடுவில் வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம நேச் போட்டிருக்கிறதும் இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டும் ஈவனாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நீங்கள் தைச்சிருங்க. இதில் நம்ம 2 தையல் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணலாம். சைட் ஜாயின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்லீவ் 2 ஈவனாக இருக்குது, பாடி 2 ஈவனாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்து பார்த்து தைச்சிருக்கோம். ஸோ கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம 1.5 இன்ச்சுக்கு லாக் பண்ணிவிடுங்க. 2 பக்கமுமே ஈவனாக வச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச்சு தானே விட்டுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வாட்டி லாக் பண்ணிவிட்டு இப்போ அளந்து பார்த்துக்கலாம். இப்போ ஹிப்பை அளந்து பார்க்கும்போது என்ன அளவு வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா லாக் மட்டும் பண்ணிட்டோன்னா பாடியில் ஏற்றும் போது கரெக்டாக வரும் உங்களுக்கு. இதையும் லாக் பண்ணிடணும். ஃபினிஷிங் பண்ணும்போது எப்போவுமே லாக் பண்ணிடணும். லாக் ஸ்டிச் போட்டுடணும். போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்லீவில் ஆர்ம் ஹோலெல்லாம் வந்து நேச் இருக்கும். அந்த நேச்சுக்கு நேராக கரெக்டாக நீங்கள் தைச்சிட்டு வந்துட்டு ஸ்லீவ் ரவுண்டோட அளவையும் மார்க் பண்ணி அப்படியே நீங்கள் ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் ஃபினிஷிங், இதுவும் ஃபினிஷிங் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணிடணும். இப்போ 2 சைடுமே அதே மாதிரி தைச்சிக்கலாம். ஒரு தையல் போட்டுட்டு பாடி ஒரு வாட்டி அளந்து பாருங்கள். பாடி எப்படி அளக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ளவுஸ் ரெடி தைச்சதுக்கப்புறம். அப்படி அளந்து பார்த்துட்டு இது பக்கத்துலேயே ஒரு 3 தையல் போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இது இன்னொரு தையல் போடுங்க. அந்த மாதிரி 3 தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரித்து விட்டால் கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈவனாக பிரிஞ்சு வரும். ஒரு 1 இன்ச் கரெக்டாக பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இது 2 ஒன்று மேலே ஒன்று வச்சு கட் பண்ண வேண்டாம். சிங்கிளாக எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேளை அது அன்ஈவனாக வச்சுருந்தீங்கன்னா மாற்றி கட் ஆகிடும். அதுக்காக தான்.
அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஈவனாக கூட வச்சு கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஆர்ம் ஹோல் எவ்வளோ ஈவனாக உட்காந்துருக்குன்னு. இந்த மாதிரி கரெக்டாக இருந்ததுனாலுமே நீங்கள் நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மெத்தடில் ஒரு வாட்டி தைச்சி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.